ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்து இருக்காங்க இல்லையா, இந்து போட்டியில் கலந்துக்கிறாங்க. இந்து ரெடி பண்ணிட்டு பைக் அந்த இடத்துல சரியாக மாட்டேங்குது. ஸோ இந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து பாண்டி ஓடி என்ன ஆச்சு சிஸ்டர் அப்படின்னதும், அண்ணன் நீங்கள் கொடுத்த பைக் சரியா வேலை செய்தில்லைன்னு 1000 பைக் இருந்தாலும் என்னோட பைக் மாதிரி வராது, எனக்கு என்னமோ நான் தோற்றுருவனோன்னு பயமா இருக்கு அப்படின்னதும், என்னம்மா சொல்கிறேன் இங்கே பார்க்கலாம் அப்படின்னுட்டு பைக்கை பார்க்குறாங்க. ஆனால் சரி பண்ண முடியல. உடனே நம்ம பாண்டி இருமா கொஞ்சம் வெயிட் பண்ணு, போட்டிக்கு டைம் கிடக்கு அப்படின்னுட்டு உடனே விஷயத்த ஓடி போய் நம்ம கருணா கிட்ட சொல்கிறாங்க பாண்டி. இதை கேட்டு நம்ம கருணா உடனே இங்கே பாருடா, நீ சொன்னல யாரோ சித்ரா எங்கிறவங்க கிட்ட தான் இந்துவோட பைக்கை கொடுத்தேன்னு, டைம் கிடக்குவா, அதுக்குள்ளே எப்படியாச்சும் இந்துவோட பைக்கை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னுட்டு பாண்டியன் கருணாவும் பைக் வாங்குறதுக்காக அந்த சித்ராவோட வீட்டை கண்டுபிடிச்சு போயிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சார் என்ன வேணும் அப்படின்னதும், இங்கே பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் பைக் கிடைக்குமா அப்படின்னதும், என்ன சார், ஆமாங்க எங்கள் கடையிலேருந்து தான் இந்த பைக்கை நீங்கள் சரி பண்ணி வாங்கிட்டு போனீங்க, இப்போ அவசரமாக இந்த பைக்கு இன்னைக்கு மட்டும் தேவைப்படுது, கொடுத்தீங்கன்னா புண்ணியமாக போகும் அப்படின்னு கருணா சொன்னதும், ஆமாம் யாருக்கு சார், உங்களுக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. இல்லைங்க என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு கருணா சொன்னதும், உடனே அந்த பொண்ணு உங்கள் பொண்டாட்டிக்காக இவ்வளோ தூரம் இறங்கி கேட்குறீங்க, நான் இல்லைன்னா சொல்ல போகிறேன், தாராளமாக எடுத்து போகலாம் சார் அப்படின்னதும் கருணா ரொம்ப சந்தோஷப்பட்டு கருணாவும் பாண்டியும் பைக் எடுத்துட்டு நேராக போட்டி நடக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம கருணா இங்கே பாரு, நான் கொடுத்தா கண்டிப்பாக இந்து வாங்க மாட்டா, நீயே கொண்டு போய் கொடு அப்படின்னதும், உடனே பைக் எடுத்துட்டு போய் பாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்து கிட்ட காமிக்கிறாங்க. சிஸ்டர் உங்களோட லட்சுமி வந்துருச்சு அப்படின்னதும், அண்ணே இது எப்படின்னு கிடைச்சிது, இங்கே பாருமா இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை, ரேஸ் ஸ்டார்ட் ஆக போதோ போமா அப்படின்னதும், இந்துவும் தன்னோட முகத்தை மறைச்சிட்டு நேராக ரேஸில் கலந்துக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா போட்டி ஆரம்பமாகுது. இன்னொரு பக்கம் திவாகர் அண்ணன் பாவம்னு அந்த இந்து ரூமில் அலறிட்டு இருப்பா. எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த போட்டியில் கலந்து கொண்டு ஜெயிச்சு அவ அப்போ உயிரை காப்பாற்றலான்னு நினைப்பா. யாருக்கிட்டேன்னு இந்த போட்டி நடந்து முடிச்சதும் கத்தி கதற போகிறாங்க, எப்படியெல்லாம் நம்மளை கதற விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசிட்டு இருக்காங்க நம்ம திவாகர். இதை கேட்டு நம்ம ஜெயந்தி முட்டைக்கண்ணா எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான் பாருடா, இந்த ரேஸில் கண்டிப்பாக இங்கே இந்து தான் ஜெயிக்க போகிறா அப்படின்னு ஜெயந்தி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே பார்த்தோம்னா நம்ம கருணா மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. உடனே பாண்டியை யோசிக்கிறாங்க, பாவம் மாப்பிள்ளை எல்லாத்தையும் பார்த்து சிஸ்டருக்காக பண்ணிட்டு மறைஞ்சு நின்றுட்டுருக்கான், முதல்ல நடந்த உண்மையை நம்ம சிஸ்டர்கிட்ட போட்டி முடிஞ்சதும் சொல்லணும் அப்படின்னு பாண்டி யோசிக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம இந்த முகத்தை மறைச்சிக்கிறாங்க இல்லையா. ஸோ இதை கிருபா பார்க்குறாங்க. ஏண்டா எல்லா பொண்ணுங்களும் தன்னோட முகத்தை காமிச்சு ஓடுறாங்க, ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் தன்னோட முகத்தை மறைச்சிட்டு இருக்கா, ஏண்டா அப்படின்னதும், அண்ணன் அடிக்கிற வெயிலுக்கு இப்போ இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் க்ரீம் அதுன்னு போடுறாங்கன்னு கருத்து போயிடும்னு தான் அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா போல அப்படின்னதும், எப்படியோ நாம போட்டி நடத்தி பொண்ணுங்க மனசில் இடம் பிடிச்சா தானே ஓட்டு கிடைக்கும், என்னவோ பண்ணட்டும் அப்படின்னு நம்ம கிருவா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப நல்லாவே ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்துவால சரியாக ஓடவே முடியலை. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதை பார்த்து நம்ம ஜெயந்தி இங்கால நம்ம கருணால ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன ஆச்சு, இது ஓடுறது அதுவும் தன்னோட பைக்கு, அப்படி இருக்கும்போது ஏன் இவ இப்படி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்துவோட அப்பாவுக்கு இப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 2 லட்சம் ரூபா பணம் தேவைப்படும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப வேகமாக கடைசி நொடியில் பைக் ஓடி நம்ம இந்துவை ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துடுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஜெயந்தி சுகுணா 3 பேரும் செம்ம ஹாப்பியாகி கை தட்டும் போதோ உடனே ஜெயந்தியை நம்ம
திவாகரும் கிருபாவும் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு வின் பண்ண மாதிரி சேர்ந்து கை தட்டிட்டு இருக்கீங்க. எங்க யாரு வின் பண்ணா என்ன, எப்படியோ ஒரு பொண்ணு ஃபர்ஸ்டா வந்துட்டால, அவளை ஊக்குவிக்கிறதுக்காக தான் கை தட்டிட்டு இருக்கோம் அப்படின்னதும் ஓஹோ அப்படியாங்கிற மாதிரி கிருபாவும் நம்ம திவாகரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் கருணா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. மாப்பிள்ளை நீ ஆசைப்பட்ட மாதிரி சிஸ்டர் வந்து முதலாம் இடத்துக்கு வந்துட்டாங்க, முக்கியமாக ஆப்ரேஷனுக்கும் பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னதும் கருணா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மூணு வரைக்கும் ஜெயிச்ச 3 பொண்ணுங்களை வந்து கூப்பிடுறாங்க பரிசு கொடுக்கறதுக்காக. ஸோ 3ஆவதாக வந்த பொண்ணுக்கும் பரிசு கொடுத்து முடித்ததும் 2ஆவதாக வந்த பொண்ணுக்கும் பரிசு கொடுத்து முடிக்கிறாங்க. முதலாவதாக நம்ம இந்து தான். ஸோ இந்துவோட பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம கிருபாவும் திவாகரும் பேரதிர்ச்சி ஆகிறாங்க. எப்படிரா இந்துவோட பேர் வந்துச்சு, அப்பா இந்துவாக இருக்க வாய்ப்பே இல்லைப்பா, கண்டிப்பாக இந்து பேரில் இன்னொரு இந்து இருக்கலாம் இல்லையா அப்படின்னதும் ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், ஆனால் அவள் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னதும் இந்து வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டே ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஏமா ஏன் நீ முகத்தை மறைச்சிட்டு நிற்க, முதல்ல உன் முகத்தில் இருக்கிற துணி அவளு அப்படின்னு கிருபா சொன்னதும் உடனே இந்து வந்து முகத்தில் இருக்கிற துணி எடுக்கிறாங்க. பார்த்தா அது இந்து. இதை பார்த்து கிருபாவும் திவாகரும் பேரதிர்ச்சி ஆகிறாங்க. இவ்வளோ தைரியம் இருந்தால் முகத்தை மறைச்சி அதுவும் நாங்கள் நடக்கிற போட்டியிலேயே திருட்டுத்தனமாக கலந்து கொண்டு எங்கள் கையாலேயே பரிசு வாங்க வருவேன், முதல்ல இறங்கடி மேடியை விட்டு ஓடுறே அப்படின்னும் போதும் உடனே நம்ம இன்று வந்து இங்கே பாருங்க, இப்போது அத்தனை பொண்ணுங்க கண்ணும் உங்கள் 2 பேர் மேலேயும் தான் இருக்குது. இப்போது நீங்கள் அந்த 2 லட்சம் ரூபா பணப்பரிசை என்கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ஒரு பொண்ணோட ஓட்டு கூட உங்கள் அண்ணனுக்கு கிடைக்காது, எப்படி வசதி அப்படின்னு இன்று வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கிருபாவாலையும் திவாகர்லையும் எதுவுமே பண்ண முடியல. கண்டிப்பாக பணம் கிடைக்காது இறங்கடி அப்படின்னும் போது திவா என்னடா எங்கே வந்து என்ன பேசணும்னு உனக்கு புரியாதா, அவளே சொல்லி கொடுத்தும் முட்டாள்தனமாக நடந்துக்கிற, இங்கே தள்ளுடா அப்படின்னுட்டு அந்த 2 லட்சம் ரூபா பணப்பரிசை நம்ம இந்துக்கிட்ட கிருபாவே அவங்க கையால் கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா இந்து வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அப்பா பணம் கிடைச்சிருச்சுப்பா, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்து ஜெயந்தி, சுகுணா, சித்ரா 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாழ்த்துக்கள் இந்து அப்படின்னதும் உடனே திவாகர் செம்ம கடுப்பாகிறாங்க. அப்போ நம்ம கிருபா வந்து இவளை ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன், எப்படா இவ தப்பிச்சு ஓடி வந்தா அப்படின்னதும் அண்ணே அதானே எனக்கு தெரியல, கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற இந்த பொம்பளைங்க தான் அவளை தப்பிக்க விட்டுருப்பாளுங்க அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நேராக பணத்தை எடுத்துகிட்டு வந்து இன்னும் வந்து பாண்டி முன்னாடி வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. அண்ணன் ரொம்ப நன்றிங்க, நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் எனக்கு இந்த பைக்கை வந்து கொடுக்கலன்னா கண்டிப்பாக இந்த போட்டியிலனா ஜெயிச்சிருக்கவும் முடியாது, என் அப்பா உயிரை காப்பாற்றவும் முடியாது, ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னதும் உடனே நம்ம பாண்டி வந்து நீ எதுவாக இருந்தாலும் எல்லா நன்றியையும் எனக்கு சொல்லக்கூடாதுமா, எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் கருணா தான் அப்படின்னதும் இது வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறீங்க, ஆமாம்மா இன்னைக்கு நீ ஜெயிச்சு முன்னுக்கு வந்திருக்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் கருணா தான் அப்படின்னதும் இந்து வந்து வருத்தப்படுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிஞ்சது.